Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். ஸோ நம்ம கம்பெனி க்ரியேஷன் பற்றி பாஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபாலோட் பை இன்றைக்கி என்ன நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கோட். ஸோ இப்போ நான் கம்பெனி ஒன்று டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய கம்பெனி கோட் என்னங்கிறத நான் ரெஃபர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ ஏபிசி அப்படிங்கிறது என்னுடைய கம்பெனி அப்படின்னா 011 அப்படிங்கிறது அதனுடைய கோட். இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கம்பெனி கோட். ஓகே, ஸோ இதனுடைய டி கோட் பார்த்தீங்கன்னா OX02. ஓகே, ஸோ இது மூலிமா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேஜுக்கு என்ட்ரி ஆகுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நான் பாத்வே சொல்கிறேன். ஸோ அந்த பாத்வே மூலியமாக போகலாம். ஸோ சேம் திங் SPRO, IMG, next is enterprise structure, next one is we are going to define, so definition. So next one is financial accounting, last one is edit comma copy comma delete company code. Okay, next one is edit company code data. So this is the pathway. So once we are getting into the software, ஸோ இந்த பேஜ்குள்ளே போனோன்னே நியூ என்ட்ரிஸ் கொடுக்கணும். ஸோ நியூ என்ட்ரிஸில் ஐ எம் ஜஸ்ட் டிஃபைனிங் anything. So company name is like what are all the company name we have mentioned, அதை நான் அப்படியே கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் ஆர் ஆல் நாட் மேண்டட்ரி. ஸோ நான் மேண்டட்ரி மட்டும் ஃபில் பண்ணுறேன். ஸோ கரன்சி என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ ஐ ஆம் ட்ரைங் டு சேவ் த டேட்டா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு டைட்டில் இந்த மாதிரி டீட்டெயில் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் யார் நேமில் இருக்குது, ஒருத்தவங்க பாய் நேம் இல்லை ஜெண்டர் அவங்க கம்பைண்டாக இருக்குது, இல்லை நான் கம்பெனிக்காக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த நேம் போட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் இது வந்து எனக்கு காமனாக இருக்குது, ஐ மீன் மேண்டட்ரியாக இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன் டேட்டாவை. ஸோ தட் மை டேட்டா இஸ் கெட்டிங் சேவ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கம்பெனி கோட் க்ரியேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா சேஞ்சஸ் நடக்கும். ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து புதுசு புதுசாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனியையும் கம்பெனி கோடையும் மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பாத்வே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் SPRO, IMG, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அசைன் பண்ணுறனால அசைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், லாஸ்ட் ஒன் இஸ் அசைன் கம்பெனி கோட் டு கம்பெனி. ஸோ இதனுடைய டி கோடுக்குள்ளே நான் டேரெக்டாக போகணும் அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா OX16 இஸ் யுவர் டி கோட். ஸோ நான் \n போட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா \n போட்டுட்டு அந்த \n டி கோடும் நான் போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் பேஜுக்கே டேரெக்டாக வந்தனால OX16 அப்படிங்கிற டி கோட் போட்டால் தான் எனக்கு அந்த பேஜ்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்கள் நியூவாக டிஃபைன் பண்ணணும்னா நியூ என்ட்ரிஸ் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணதை வச்சு நீங்கள் போகணும் அப்படின்னா நியூ என்ட்ரிஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகாது. அப்போ பொசிஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண கம்பெனி இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். நான் அதை யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் இது வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன கம்பெனி நான் க்ரியேட் பண்ணேனோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் நிறைய கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் எனக்கு தேவையான கம்பெனியை நான் பிக் பண்ண போகிறேன். ஸோ பொசிஷன் போய்க்கோங்க, உங்களுடைய கம்பெனி எதுன்னு போட்டுக்கோங்க. ஸோ அதில் போய் நீங்கள் அப்படி மாதிரி ஸ்க்ரால் டவுன் ஸ்க்ரால் அப் பண்ணியும் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் பொசிஷன் போயும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏடி அப்படிங்கிறது தான் கம்பெனி, ஏபிசி கம்பெனிங்கிறது தான் என்னுடைய கம்பெனி. ஸோ இதில் வந்து நான் கம்பெனி கோடு என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சிங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பெனி கோடு வந்து நமக்கு என்ன கோட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். இதை நம்ம செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணனால நம்ம க்ரியேட் பண்ணதே வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்தும் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். கொடுத்துட்டு இப்போ சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆகாதனால நான் என்டர் கொடுத்தா சேவ் ஆகும். ஏன்னா அது ஒன்ஸ் அகெயின் வார்னிங் மெசேஜ் தான் நமக்கு. ஸோ அதனால் டேட்டா வாஸ் சேவ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம அடுத்த என்னென்ன சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.